அந்த இளையவன் தூரத்திலே வரும்பொழுது அவர் வேகமா ஓடி போய் அவர் கழுத்தை கட்டி அணைத்தார். நான் சொல்றேன், உங்க தப்ப பெருசா பார்க்கிறவர் இல்ல, உங்களை பெருசா பார்க்கிறவர். ஆமென். உங்கள் ஜீவனை பெருசா பார்க்கிறாரு. பிதா ஜனங்களை நேசிக்கிறாரு. அதனாலதான் சொந்த குமாரன் என்ன பண்றாரு, பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இப்ப என்ன பண்ணா, இந்த ஜனத்தை நேசிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணும்? ஒருவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் மூத்தவன், ஒருவன் இளையவன். இளையவன் தன் ஆஸ்திகளை எல்லாம் பிரிச்சுட்டு எங்க பண்ணான், துன்மார்க்கமாய் செலவு பண்ணி காசெல்லாம் அழிச்சிட்டு புத்தி தெளிஞ்சு இப்ப பிதாவின் இடத்துல வரும்போது, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஆண்டவர் கெட்டவரா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு, வர்ற வழியிலே ஆளை காலி. அவர் அப்படி கிடையாது. அவர் ஒரு நல்ல தகப்பன், அவர் ஒரு மீட்பர், அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு இரட்சகர், அவர் ஒரு மெய்ப்பன், அவருடைய ராஜ்யம் தேவ ராஜ்யமாய் வந்தார். இப்போ ஒரு நல்ல தகப்பனாய் உங்களிடத்தில் வருகிறார். ஆமென். நீங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும், என்னதான் மீறுதலா நடந்திருந்தாலும், இந்த மாம்ச பலவீனத்தில் ஏதாவது நடத்தியிருந்தா கூட அவர் பேச்சுக்கு கீழ்ப்படியாம சில மாம்ச பலவீனத்தினால் நம்ம தூரமா போயிருந்தா கூட அவர் ஒன்றும் உங்களை அடிச்சு காலி பண்ற ஆள் கிடையாது, உங்களை வெறுக்கிறவர் கிடையாது. எப்போ வருவார் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. அந்த இளையவன் தூரத்திலே வரும்பொழுது அவர் வேகமா ஓடி போய் அவர் கழுத்தை கட்டி அணைத்தார். நான் சொல்றேன், உங்க தப்ப பெருசா பார்க்கிறவர் இல்ல, உங்களை பெருசா பார்க்கிறவர். ஆமென். உங்கள் ஜீவனை பெருசா பார்க்கிறாரு. அவன் காணாம போனான், இப்போது திரும்பவும் கிடைச்சான். அவன் காணாம போகும்போது மறிச்சிட்டான், இப்ப உயிரோட வந்திருக்கிறான். ஆமென். அப்போ அவருக்கு கால்களுக்கு பாதரட்சியும், அவருடைய சரீரத்துக்கு புது வஸ்திரத்தையும் முத்திர மோதிரத்தையும் போட்டு நல்ல கொளுத்த கண்ணு அடி அப்படின்னு சொல்லி அந்த நாளை என்ஜாய் பண்றாரு. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உவமைகள் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏன் இத்தனை ராஜ்யத்தை குறித்த உவமைகளை சொல்லுகிறாரு தெரியுமா? இதெல்லாம் பிதாவுடைய இருதயம். ஆமென். ஏன்னா பிதாவை யாருமே ஒரிஜினலா காட்டல. இயேசு கிறிஸ்து வந்துதான் பிதா அப்பாவை போல உங்களை மன்னிப்பாரு. ஏன் விபச்சாரி ஸ்திரீ மன்னிச்சாரு? விபச்சாரம் செய்தால் மோசே சொல்லுகிறார் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு எல்லாம் பரிசேயும் சதுசேயும் கேட்கறாங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லை எறிங்கள் அப்படிங்கிறாரு. ஒருத்தரும் கல் எறியலையாப்பா, நீங்க ஒருவரும் கல் எறியலையா? நானும் எறியல, எல்லாரும் போயிட்டீங்களா, எல்லாரும் பாவியா அப்படிங்கிறாரு. அப்படின்னா பிதா மன்னிக்கிறவர், அதைத்தான் இயேசு கிறிஸ்து காட்டுறார். பிதா காணாமற் போன ஆட்டை தேடுகிறவர், அதைத்தான் அவர் செய்கிறார். பிதாவின் இருதயத்தை ஒட்டுமொத்தமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். இதுதான் கிறிஸ்துமஸ். இதற்காக தான் கிறிஸ்து பிறந்தார். எல்லா ராஜ்யமும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துடும். 20 வருஷம் கூட ஆளலாம், 30 வருஷம் கூட ஆளலாம், 40 வருஷம் கூட ஆளலாம். அப்படிதான் பைபிள் ஆண்டிருந்தாங்க. அந்த ராஜ்யங்கள்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த ராஜ்யத்துக்கு முடிவே இராது. நாம வர 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 விருத்தி அடைந்து கொண்டே இருப்போம். இது ஒரு புளித்த மாவு கோப்பானது, இது கடுகு விதை கோப்பானது. இது சின்னதா தான் இருக்கும், ஆனா பார்த்தா பரம்பி பெருகி கொண்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில்.